ரைட். என்ன உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு மெல்லிய குழாய் ஏபிசிடி ஆனது, ஒரு மெல்லிய குழாய் ஏபிசிடி ஆனது ரைட் ஏபிசி கிடையாக இருக்குமாறு ஒரு நிலைக்குள் தளத்தில் நிலைப்படுத்தப்பட்டுள்ளது. அப்ப இது நிலைப்படுத்தப்பட்டுள்ளது. நிலைப்படுத்தப்பட்டா இதுல ஆகிற எந்த ஒரு விஷயம் நாங்கள் குறிக்க தேவையில்லை. சொல்றோம்ல, நிலைப்படுத்தினா முறையாடா அது அசையாது. அதுல நீங்க இதனால கொடுக்குற விஷயம் எல்லாம் பெரிய இதை புறக்கணிக்கலாம். சரி, நிலைப்படுத்தப்பட்டுள்ளது. ஏபி பிசி ஆகிய பகுதிகள் ஒவ்வொன்றினதும் நீளம் ஸ்மால் ஏ ஆக இருக்கும். அதே வேளை ஓகே, எல்லாமே படத்துல இருந்திருக்கேன், எல்லாம் ஸ்மால் ஏ ரைட். அதே வேளை பகுதி சிடி ஆனது ஆரை ஏயையும் மையம் ஓவையும் உடையதும் ஓசி நிலைக்குத்தானதுமான ஒரு கால்வட்டம் ஆகும். இது ஓசி என்றது ஒரு கால்வட்டம். சரி, ஓசி டி. சரி, திணிவு ஸ்மால் எம்ஐ உடைய ஒரு துணிக்கை பி ஆனது குழாயின் உள்ளே புள்ளி சியில் வைக்கப்பட்டுள்ளது. சரி, அப்ப குழாயின் உள்ளே சியில ஒரு ஸ்மால் எம் துணிக்கை கொண்டு வைக்கப்பட்டிருக்கு. சரி, ஓகே, வைக்கப்பட்டது. திணிவு ஸ்மால் எம்ஐ உடைய வேறொரு துணிக்கை கியூ ஆனது குழாயின் உள்ளே புள்ளி ஏயில் வைக்கப்பட்டு அதற்கு ஏபி காவியின் திசையில், ஏபி காவின் எங்க இருந்து எங்க பிய காலம் இது பியா ஏபி காவின் திசையில ஏபி காவின் திசையில ஒரு வேகம் என்ன செய்யப்படுது, கொடுக்கப்படுது. என்ன வேகம்? √5GA உடைய ஒரு வேகம் தரப்படுகிறது. சரி, துணிக்கை கியூவிற்கும் பகுதி ஏபிக்கும் இடையே உள்ள உராய்வு குணம் துணிக்கை கியூவிற்கும் இத கியூவா இதா கியூ எஸ், இதான் கியூ. துணிக்கை கியூவிற்கும் இந்த குழாய்க்குள்ள உராய்வு குணங்களும் ஹாஃப் ஆக இருக்கும். அதே வேளை பகுதி பிசிடி ஒப்பமானதாகும். பகுதி பிசிடி ஒப்பமானது. அங்கால உள்ள பிசிடி அதாவது இவ்வளவும் ஒப்பமானதா என்ன பிள்ளையா? இது வரைக்கும் தான் உராய்வு ரெடி இருக்கும்ல, உராய்வு ரெடி இல்லை, அது மட்டும் என்ன தெரியுங்களோ? அப்ப சரி, கவலை நம்ம பிள்ளை விடக்கூடாது. பிசிடி ஒப்பமானதாகும். துணிக்கை கியூ ஆனது குழாயின் ஊடாக இயங்கி துணிக்கை பியுடன் மோதி ஒன்றிணைகின்றது. அதாவது கியூ ஆனது குழாயின் ஊடாக இயங்கி இதுல இருக்கிற பியோட என்ன செய்தான் ஒன்றிணையுது. அப்ப சேருது. இப்ப அடிச்சதி வர கலைஞர் பின்னுக்கு வர அன்சீன்லாம் சேர்த்து தான் நாங்கள் போக போது போல. சரி, ஒன்றிணைகின்றது. இச்சேர்த்தி துணிக்கை ஆர். அப்ப அந்த சேர்த்து துணிக்கு என்ன பேர் வைக்கிறார்? ஆர் என்று வைக்கிறார். அந்த கியூவும் பியும் சேர்ந்த துணிக்கு பேர் ஆர் ஆகும். சரி, சேர்த்துணைக்கு ஆர் இயங்க தொடங்கும் வேகத்தை காண்க. அங்கால ஒவ்வாறு ஆனது கீழ்மலை குதிரன். ஓகே, பாத்தீங்கன்னா நடக்கிற விஷயம் என்னடா, இதுக்கு பிறகு இயக்கம் இதுக்குள்ள இத்தனை இயக்கம் பெரு சொல்லுங்க. இதுல இது வரைக்கும் ஒரு உராய்வு நேரோட்டேகம், இதுக்கு அங்காலையும் நேரோட்டேகம்னா உராய்வு இல்லை. உண்மை நல்ல ஒரு கேள்வி. இன்னொரு பிரச்சனை என்னடா, நீங்க இப்படி நினைச்சு விட்டுறாங்கடா இவ்வளவு காலம் உராயில வந்திருக்கடா உராய்வு வந்திருக்கு சொல்றவளாங்க. அடுத்த பிரச்சனை எளிமைய சேகத்துல இது வரைக்கும் உராய்வுல கேள்வி பாஸ் பேப்பர்ல காணையிலன்னா சொல்றது விளகாலமா காணையில. ஆனால் வரலாம், மொரட்டோ பேப்பர்ல எல்லாம் போட்டிருக்காங்க. வரலாம், எளிமைய சேகராம வரலாம். எப்படின்றா சாய்தளம் இப்ப என்ன இதுல ரத்தியாச்சு இந்த தளம் கரடான தளம். நான் சொல்ற விஷயம்லாம் இவரை இங்கே எடுத்து போட்டு விட்டா ரெண்டு விதமா செய்யலாம். கேள்வி ஒன்று எப்சான் மியூவார பாவிக்கலாம், அல்லது விளக்கப்பட்ட அல்லது சக்தி காலத்துவம் பாவிக்கலாம். இங்க இருக்கைக்குள்ள நோம்பலா இருந்தது, இங்க வரைக்குள்ள ஒரு சக்தி ஒன்று வரும். ஈர்க்கப்பட்ட இடையில சேமிக்கப்பட்ட அழுத்த சக்தி வரும். அதே நேரம் உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலையும் பெறும். நான் சொல்ற விஷயமா உராய்வுக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை என்ன, அந்த விசை தர கீ தர எவ்வளவு தூரம் எக்ஸ் அந்த நீட்சியோ சொல்ற விஷயம்லாம் அது வேறும். சக்தி காப்பகத்துவம் பயன்படுத்தியும் என்ன செய்யலாம்? செய்யலாம். நீங்கள் எளிமைய சேர்க்கத்துல சக்தி காப்பகத்துவம் நான் உங்களுக்கு பயன்படுத்தி ஒரு வேலையும் செஞ்சு விட இல்லையா? செஞ்சு விட்டேன். திருப்பியும் சொல்றேன், மறந்தாது போய் பாருங்க. இந்த முறை சக்தி காப்பு தத்துவத்தை பயன்படுத்தி காட்ட சொல்லி கேட்பாரா இருந்தா நீங்க லெப்சோன் எம்ஏ பயன்படுத்தி காட்டுவீங்களா பிள்ளை விளங்குதா? அன்னைக்கு சக்தி காலத்துல ஒரு வேலையும் செய்ய கிடையாது.
இன்னும் செஞ்சிருக்க இல்ல நான் செஞ்சேனா சரி அப்படின்னா கைகளோட நான் சொல்ற விஷயம் இருந்தா சக்தியா அதான் ஞாபகமே இல்லை அப்படியா ஒருக்கா பாருங்க கைகளோட காமி அரே ஏன்னா திருப்பி சொல்றேன்டாவா சக்திகாவ தத்துவம்ன்றது ஒரு ஈஸிடா ஒரே சமன்பாடுல எக்ஸ்ட்ரோட்ட இறக்கலாம் எக்ஸ்ட்ரோட்ட இறக்கினா அடுத்த இடம் என்ன செய்யணும் வகையிட்டு தான் எக்ஸ்ட்ரா போகணும் நான் சொல்ற விஷயம் விளங்குதா ஆனா நீங்க லெஃப்ட் சவுண்டுமே வாய்க்கல எக்ஸ்ட்ரா நேரடியாக ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு வேணா சரி பாத்துக்கொள்ளுங்க நான் உங்களுக்கு செஞ்சேன் அன்னைக்கு ஒருக்கா பாரு எளிமையை செய்யணும் என்னவா கேள்வி இதுக்குள்ள நம்ம இதுக்குள்ள உராயம் எல்லாத்துக்கும் உராயம் இதுக்குள்ள உராய குணம் என்ன ஹாஃப் தானே உராய குணம் ஹாஃப் சரி உராய குணம் ஹாஃப் ஆயிருக்கும் அதே போல வீட்டில் ஒப்பும் ஆறாது சரி இப்ப கேள்வி ஒவ்வாறானது திரும்ப நேரத்துடன் திரும்ப நேரத்துடன் தீட்டாவை நாம் ஆகும்போது வேகம் அப்படியே ஆகும் சரி இப்ப நாங்கள் என்ன செய்ய வரமாட்டா இதுக்கு பிறகு நடக்கிற நிகழ்ச்சிக்கு தான் கேள்வி கேட்கிறார் அப்ப நான் முதலாவது இங்க இருந்து இது வரைக்கும் போவேன் அதுக்கு போனா தான் நிகழ்ச்சியை பற்றி கேட்கலாம் அப்ப முதலாவது பாட்டை உடைக்கணும் இங்க இருந்து இங்க வரைக்கும் இந்த துணிக்கை உராய விசையால பாதிக்கப்பட போகும் விளங்குதா அப்ப உராய விசையால வரைக்கல இந்த இடத்துல இவருக்கு ஒரு வேகம் ஒன்று வெறுமோ வராதோ வெறும் அந்த வேகத்தோட வேகத்தை மாத்தாம போகும் என்ற உபமானம் அப்படிதான் அப்படியே போய் 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 இந்த இடத்துல வரைக்கும் ஒரு வேகம் ஒன்று வரும் அங்க அதே நேரம் என்ன நடக்கும் மொத்தல நடக்கும் ஏன் அங்க ஏற்கனவே ஒரு என்ன கிடாக்கு துணிக்க கிடாக்கு இல்ல அப்படியே போய் வேற வந்து அடிச்சு ரெண்டு சேர்ந்து தான் நாங்க என்ன செய்ய போறோம் இயங்க போகுது நாங்க வைக்கிறோம் அங்க அப்ப முதலாவது இந்த ஏ டு பி என்ற இயக்கத்தை கருதுனீங்களா இருந்தா ஏ டு பி என்ற இயக்கத்தை கருதுனீங்க இருந்தா இந்த இடத்துல நம்ம வேகம் காணும் ஏன் அந்த வேகத்தோட நாங்க என்ன செய்ய போறோம் போறோம் இந்த இடத்துல வேகம் காணணும்டா எனக்கு என்ன பண்ண ஆரம்பம் தெரியும் இடப்பெயர்ச்சி தெரியும் இறுதி வேகம் காண போறேன் என்ன தெரியும் உனக்கு கட்ட ஆறுமுடுகள் தெரியும் அதே தம்பி ஒரு இயக்க சமன்பாடு போடணும்டா ஆரம்பம் ஆறுமுடுவது கட்டாயம் தெரியும் எல்லா இயக்க சமன்பாடையும் வரும் சொல்லுவாங்க v சமம் u plus ac இருக்கலாம் s சமம் ut plus r v ஸ்கொயர் இருக்கலாம் v ஸ்கொயர் சமம் u ஸ்கொயர் plus 2as இருக்கலாம் எதை எடுத்தாலும் ஆரம்பம் ஆறுமுடுகள் என்ன செய்யும் கட்டாயம் தேவை ஆரம்பம் தெரியும் இதுக்குள்ள என்ன தெரிஞ்சா ஆறுமுகம் தெரிஞ்சா நான் அப்ப இதுக்கு உள்ள ஆறுமுகங்களை காண போறேன் யாதாயினும் ஒரு கணத்துல ஒரு துணிக்க சும்மா இந்த இடத்த நிக்க எடுத்துக்கொண்டா இந்த துணிகளை தாக்குற விசைகள் என்ன மறுதாக்கம் கொண்டு ஆறு வேற பூவாறு என்று உராய விசை என்ன செய்யும் சொல்ற விஷயங்களா அப்ப இந்த எஃப்ன்றது ஆறு சமன் எஃப் சமன் மியூவா அது ஆறு நாளைக்கு எஸ் கிடையாது இந்த எஸ்க்கு சமப்படுத்துறதுக்கு வேற தனி வரலாம் எம்மாண்டாவில நிறையதாகும் என்ஜி ஆகவே நான் இங்கொண்டை பிரதிக்கிட்டா எப்ப காணலாம் எப் சமன் ஏன்னா உண்மையே அது ஆறுமுதல் இல்லை என்ன நடக்க போகுது அமர்முதல் நடக்க போகுது அப்ப இந்த விசை இருக்கிறபடியா குறைஞ்சு 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 குறைய போகுது அப்ப இந்த அமர்முதல் தான் காண போகுது அப்ப எஃப் மியூக்கு மேல ஆகும் அரை என்ன கொஞ்சம் முடிஞ்சுட்டா ஆறு வேலை ஆகும் அப்போ என்ஜி இது இந்த உராயத்தை இந்த உராய விசையாலான என்ன செய்ய போகுது அமர்முடுக போகுது ஆகவே இந்த அமர்முடுக காண்றதுக்கு எத்தமன் நிர்வாகம் என்ன விசைத்த தான் பன்னெண்டு சில பாய்ச்சாலும் ஓகே சரி எத்தோனமே இந்த சில வாழ்க்கா இந்த திசையில எப்போ விளையாண்டா மைனஸ் எவ்வளோ மைனஸ் எம்ஜி by 2 இதுல திணிவு m into எந்த
ஆறு முடுதலை ஏ என்று போடுறேன். ஆனா வாரது மைனஸ் வந்து அமர்முடுதல். அதுல நீங்க அமர்முடுதல் நினைச்சு போட்டீங்கன்னா வாரது பிளஸ்ல வரும். ஆக முதல்ல உங்களுக்கு விளங்கி போட்டா பிளஸ்ல வரும், விளங்காம போட்டா மைனஸ்ல வரும். இப்ப நான் விளங்காம போடுறேன்னு வைங்களேன். விளங்காம போட்டா ஏ சமம் வரும். இதுல கருத்து அமர்முடுதல் விளங்க. அந்த அமர்முடுதலோட அப்படியே இந்த தவிர போறேன். அப்ப எனக்கு இந்த அமர்முடுதல் தெரியும், இறுதி காண போறோம், இடப்பெயர்ச்சி தெரியும். ஆகவே ஏ டு பிக்கு இது ஏ டு பிக்கு, இது ஏ டு பிக்கு இந்த திசையில என்ன இறுதி காண போறோம், இடப்பெயர்ச்சி தெரியும். ஆகவே வி ஸ்கொயர் சமன் யூ ஸ்கொயர் பிளஸ் 2a போடும். இறுதி வேகம் v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆரம்பம் அளவு ரொட்டுக்கு 5 ag ஆகவே ரொட்டு 5 ag னுடைய வர்க்கம் பிளஸ் 2 a க்கு பதிலா மைனஸ் g/2 விளங்குதா? s க்கு பதிலா அளவு a ஆக திருப்பி முடிந்தா v ஸ்கொயர் சமம் அளவு 5 ag sin ag ஆமல v ஸ்கொயர் சமம் 4 ag சோ v சமம் 2 root of இந்த இடத்துல இது கர்ணம் தெரியும் 2 root of 8. இப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் என்ன போதோ இல்லையோ சொல்லுங்க. இதே பதத்தோட என்ன செய்ய போறோம், அங்கால இயங்க போறோம். அங்கா நடக்கிற இயக்கம் என்ன மாதிரி என்ன ஒப்பமானதா உராய்வில்லை. இந்த இடத்துல வாங்கண்டா, இந்த இடத்துல என்ன நடக்க போறா வந்து இவர் ஒரு முதல்ல வார இவர் என்ன இடத்துல வார இங்கோட வார. இந்த இடத்துல ஒரு துணிக்கு ஓய்வு ஓய்வு ஆரம்பமா இவரை தனியும் எந்தா இவரையும் வளரும் எம் தானே. இப்ப ரெண்டும் சேர்ந்து சேர்த்து துணிக்கான சேர்ந்தது சரியா வீபார். இப்ப நான் வீபார் என்னுடைய காண்றது ஐ சமன் டெல்டா என்று தொகுதிக்கு பாவிச்சு விட்டா சரி, அல்ல நீங்க தனித்தனியை பாவிச்சாலும் ஓகே. நான் தனித்தனியை பாவிக்கிற மாதிரியே கன்சிடர் பண்றேன். இவரால் என்னது இந்த துணிக்கைக்கு எந்த துணிக்கைக்கு இந்த துணிக்கையில் ஐ சமன் டெல்டா எம்பியை பாவிச்சா ஐ சமன் டெல்டா எம்பியை பாவிச்சா இந்த இடத்துல ஐ இல்ல, இந்த இடத்துல மைனஸ் ஐ, இவர தனி எம்பி இன்டு வி என்றது இறுதி செய்ய ஆரம்பம். இந்த திசையில இறுதி இவருக்கு வி பார் தான். இந்த திசையில ஆரம்பம் வி தான். ஓகே, இது நான் உதாரணம் சரிதானே. ஐ சமன் டெல்டா எம்பி இவருக்கு பாருங்க, இந்த திசையில அதே திசையிலேயே பிளஸ் ஐ தெளிவாக எம் இந்த திசையில செய்ய ஆரம்பம் வி பார் மைனஸ் 0. அடுத்த ரெண்டு ஆரம்பம் இப்ப எங்களுக்கு தேவை வி பார். அதை நீங்க வி பார் கண்டிங்கன்னா கூட்டி விட்டீங்கன்னா வி பார் சமம் உங்களுக்கு என்னது வரணும், வி பை கொண்டு வரணும். வி பை கொண்டு வரும் ஒன்னா 0 இது 2 மடங்கு வரும், அது 1 மடங்கு வி பை கொண்டு வரும். வி தெரியும் போல வந்து 2 root of ab ஆகவே வி பார் உங்களுக்கு தெரியும் வரும் root of ab. சரியா? இப்ப நடக்கிற விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல துணிக்கை வந்துடுது. என்ன விதத்துல நீங்க இயங்க போது சேஃப் துணிக்கை root of ag ஓட படத்துல காரணம் வடிவாக பாருங்க. இப்ப இந்த கால் விடுதுன்னா இந்த கால் விடும், இந்த கால் விடத்துக்கு இல்ல, இந்த கால் விடத்துக்கு இல்ல, இந்த கால் விடத்துக்கு இல்ல. சேர்த்து துணிக்கை எவ்வளவு 2m தனியுடைய துணிக்கை என்ன வேகத்தோட இறங்கு என்றால் வி பாரோட தெரியும். வி பாரோட இயங்கி என்ன செய்யலாம், ஓஆர் ஆனது இதுக்கு என்ன வேணும்னா ஓஆர் அது ஆறாம் துணைக்கு என்னவே ஆறாமா இது ஓண்ட புள்ளி, இது ஓண்ட புள்ளி. ஓஆர் ஆனது கீழ்மூல நிலையத்தோட அப்படிதான் கீழ்மூல நிலையத்தோட கோணம் தீட்டாவோட திரும்புகின்றது. அப்ப கீழ்மூல நிலையத்தோட கோணம் தீட்டா, கீழ்மூல நிலையத்தோட கோணம் தீட்டாவாக இல்லை. இந்த இடத்துல சரியான இந்த விட நீங்க கீழ்மூல நிலையத்தோட கோணம் தீட்டா ஆகும் போது கோணம் தீட்டாவே ஆகும்போது துணிக்கை ஆறின் கதி அப்படி இதை காட்டணும். அப்ப இந்த இடத்துல துணிக்கு ஆறுல கதி வி என்ன இருக்கேன். அப்ப நான் இதை வி என்று வைக்க கூடாது. அங்க வி என்று வந்ததோடைய இதை நான் வேற ஒரு பேர் வைக்கிறேன். என்னென்னு இருக்கும், ஒரு வி1 வைக்கணும். வி1 அப்ப இது வி1
V1 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 இங்கே என்ன வரும் V1 இங்க எல்லாம் அங்க V1 சரி அப்ப இங்க V1 by 2 அப்ப இதே நான் தொடர்ச்சி வேகம் அளவு V இப்ப தொடர்ச்சி வேகம் Vக்கு ஒரு சமன்பாடு காட்டும் என்ன செய்யும் இது என்ன இயக்கம் என்ன வட்ட இயக்கம் நிலைக்குத்து வட்ட இயக்கம் நிலைக்குத்து வட்ட இயக்கத்துல வேகம் காரணம் என்ன செய்யும் சக்தி காப்பு தத்துவம் பாய்க்கணும் சக்தி காப்பு தத்துவம் பாய்க்கணும் எனக்கு ஒரு என்ன தேவை பூச்சிய அழுத்த சக்தி மட்டும் தேவை இங்க லிவரை எடுக்கலாம் அல்லது இவரை எடுக்கலாம் நான் வளமையா அந்த மையத்துல இருந்து எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியான தூரங்கள் போடுறது எனக்கு கொஞ்சம் ஈஸி அப்ப நான் இவரை நான் ZPL 0 பொட்டன்ஷியல் எடுத்தா தம்பி சொல்லு இதுக்கு மேல இருந்தாவா சக்தி காப்பு தத்துவப்படி சக்தி காப்பு தத்துவப்படி என்ன கன்சர்வேஷன் லா அப்ப இது என்ன சக்தி காப்புத்துவம் ஆரம்ப சக்தி சமம் இருக்கு அதான் ரெண்டு நிலைகளுக்கு தான் நாங்க என்ன செய்யலாம் சக்தி காப்புத்துவம் பாவிக்கலாம் இது ஒரு நிலை இது அடுத்த நிலை ஆரம்பம் இருந்து என்ன யோசிக்கணும் சரி ஆரம்ப நிலை இந்த இடத்துல சக்தி என்ன சக்தி மொத்த பொறுமுறை சக்தி என்ன இயக்க சக்தி பிளஸ் அழுத்த சக்தி இவருக்கு வேகம் இருக்கு ஆக இயக்க சக்தி இருக்கு கீழே ஆகவே அழுத்த சக்தியும் கிடையாது அப்ப ரெண்டும் கிடையாது அப்ப சொல்லுங்க இயக்க சக்தி இதுல தெளிவான 2m அடைய வந்து சேர்த்துங்க 2m சரியா வேகம் v var half m v square plus 2m into a mgh 2m g h க்கு பதிலா போலாம் a போலாம் a இல்ல zpl க்கு ஆகவே மைனஸ் சரியான ரைட் அப்ப ஆரம்ப சக்தி போட்டாச்சு இது தவிர வேற சக்தி இருக்கோ இல்ல இறுதி இந்த இடத்துல இறுதி சக்தி என்ன வரும் இந்த இடத்துல வேகத்துக்கு ஆகவே இயக்க சக்தி இருக்கு அப்ப half m v square வரும் mgh வரும் என்ன அப்ப half m v square அது நினைவு 2m அது வேகம் v square அப்ப ஓகே பிளஸ் m g க்கு பதிலா ஆகும் g அது என்னடா 2m என்ன மொத்தம் 2m g h க்கு பதிலா இந்த ஆழம் உலகம் இது a இதனா cos theta அப்ப a minus a cos theta வருது minus a cos theta சரியா ரைட் முடிச்சாம் பட்டேன் ஒரு ஆறாவது வெட்டுவோம் வெட்டு இதை நினைக்கிறேன் இந்த ரெண்டு வெட்டுப்படும் இந்த ரெண்டு வெட்டுப்படும் m தான் வெட்டலாம் m வெட்டுப்படும் வெட்டுப்பட்டா இங்க ஒரு v bar square இருக்குல்ல v bar square minus ga அவ்வளவுதான் சரி minus 2ga minus 2ga நான் இங்க ஒரு v square இருக்கு இங்க ஒரு minus 2ga theta சரியா இதான் நீங்க காணணும் v square காணணும் v square எல்லாம் மாத்தினா இது இங்கால வந்தா v bar square பதிலா என்ன வரும் v bar square பதிலா a v bar square பதிலா ag minus 2ag இது இங்க வந்தா plus 2ag cos theta சரியா 2ag cos theta ஆக இத நீங்க v square எழுத மாட்டீங்களா அந்த இங்க minus ag இங்க 2ag ஆக என்ன காரணம் जी ag ये தூக்கினா இங்க 2 cos theta minus 2ag ले अरे மைனஸ் சரிதான் பின்னால் தரப்படும் என காட்டுக ஓகே துணிக்கு ஆர் குழாயினுள்ளே கனநிலை ஓய்வுக்கு வெறும் கணத்தில் சரியா துணிக்கு ஆர் சரி ரைட் வரணும் சரி என்னது துணிக்கு ஆர் என்ன குழாயின் உள்ளே கனநிலை ஓய்வுக்கு வரும் கணத்தில் குழாயிலிருந்து துணிக்கு ஆர் மீது உள்ள மருதாகத்தை காணும் கனநிலை ஓய்வுக்கு வர்ற கணத்துல மருதாக கேள்வி அப்ப நீங்க என்ன செய்யணும்ட்டா என்ன செய்யறாங்க கனநிலை ஓய்வுக்கு வரைக்கும் மருதாகம் தம்பி இதுட்ட கருத்துலண்டா பொது உறுப்பு மாதிரிடாப்பா என்ன பொது உறுப்பு மாதிரி கணக்கா யாதாயும் ஒரு கோணம் திருப்பிய நிலையில வேகமும் காணுவோம் இந்த இடத்த மருதாகவும் காணும் கனநிலை ஓய்வு அடையக்கில்ல கோணம் இந்த விளங்குதா மாறும் மாறும் கொஞ்சம் விளங்குதா அப்ப நாங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா இந்த இடத்துல மருதாகத்தை காணுவோம் கண்டுட்டு கனநிலை ஓய்வு அடையக்கில்ல தீட்டா ஒரு பெருமானத்தை எடுக்கும் எடுக்காதும்
அந்த தீட்டா என்ற பெருமானத்துக்கும் ஆர் என்ன செய்யும்? மாறும். நான் சொல்ற விஷயம் விளங்குதா? நான் கதைக்கிற விஷயம் விளங்குதா? ஏன்டா உண்மையா இதுல தாக்குற விஷயம் நான் எனக்கு பிடிக்கல. பிடிச்சா என்ன நடக்கும்? இவரு நிறைய கீழ் நோக்கி தாக்கும் எவ்வளவு வேண்டாம்? 2mg. இந்த இதரால் இருக்கிற மதுராகம் வழங்கப்படும் அது எவ்வளவு வேண்டாம்? ஆர். இந்த ஆரை காணலாம். தீட்டா மாற மாற ஆர் மாறுமா மாறாது? தீட்டா மாற மாற ஆர் மாறும். நாங்க சொல்ற விஷயம்லாம் அங்க அப்ப நாம வந்து ஆரை கணட்டு பிறகு கணக்கோட விட இங்க தீட்டா கணட்டு அந்த தீட்டால ஆரை கணோட சரி ஆரை கண்டா சரி. நான் சொல்ற விஷயம்லாம் அங்க தம்பி கவனி. அப்ப என்ன செய்யக்கூடாது? இந்த ஆறு என்று காண்றது மையம் நோக்கி திசையில அடுத்த சமன்பாடு எஃப் சமன் எம்ஏ. மையம் நோக்கி திசையில எஃப் சமன் எம்ஏ போட்டுருந்தீங்களா? ஓகே, இதுக்குள்ள போடுறோம் கவனிங்க. மையம் நோக்கி திசையில எஃப் சமன். அப்போ மையம் நோக்கி திசையில இந்த திசையில எஃப் சமன் எம்ஏ போட்டால் நம்ம இந்த திசையில ஆகிற திசை என்னன்னா ஒரு ஆர் இருப்பார். 2mg பிரித்தா ஒரு எவ்வளவு வேணா தீட்டா எவ்வளவு தீட்டா அது 2mg 2mg cos theta 2mg cos theta. அடுத்து வேற ஏதாவது திசை இருக்கா இந்த திசையில? இல்ல. அது 2mg cos theta சமன் ஏற 10 2m இந்த ஆரம்ப மைய நோக்கி ஆரம்ப எவ்வளவு? v squared over r. என்ன v squared தெரியும் தம்பி? அப்ப v squared over r. v squared என்ன எழுதலாம்? v squared over r. r எவ்வளவு? r எவ்வளவு? 8. சரிதான் நம்பி? நீங்க r கண்டீங்கன்னா r சமன் 2m v squared upon 8 போடலாம். v squared upon 8 போல என்ன போடலாம்? g into என்ன போடலாம் g into g into g into g into g into 2 cos theta minus 1. இது இவருக்கு போடலாம். இங்க ஏற்கனவே ஒரு என்ன நடக்குது? இது அங்கால போனா பிளஸ் 2mg cos theta cos theta. சொல்லி கொடுத்தீங்கன்னா r சமன் என்னடா வருது? r சமன் ரெண்டு வருது. சொல்லி கொடுத்தீங்கன்னா r சமன் வருமா? என்னண்டு வருது? இங்க பார்த்தா 4mg cos theta இங்க ஒரு 6mg 6mg. அப்ப ஒரு mg தூக்குமா? mg தூக்கினா 6 cos theta 1 minus 2. அப்ப 2a தூக்கலாங்க. போங்கடா 2a தூக்கணும். 2 தூக்கினா 3 cos theta minus 1 விளங்குதா? சரி. இப்ப ஆனா கேள்வி என்னடா இது இல்ல கேள்வி கணையிலை ஓய்வடையல கேள்வி. அப்ப கவனிங்க மேல ஒண்ணு செய்யலாது இடம் இல்லையா? சரி. என்னண்டா அங்க எழுதாம போற என்ன புலம்பி. சரி. அப்ப கணநிலை ஓய்வடையல கணநிலை ஓய்வடைய v என்னவாகும்? ஆகும் 0. கணையில ஓயில v என்னடா 0 தான். மேல போய் 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 ஏதோ ஒரு டைம்ல கணையில ஓய்வடைய போகுது. அப்ப வேகம் 0. வேகம் 0 ஆயக்குள்ள நேரத்தை இந்த தீட்டா காணாம நேரம். அப்ப எழுதுவோம் என்ன? v சமன் நோடாக தீட்டா is equal to alpha என்க. நான் கரெக்டா ரெண்டு வித்தியாசம் இருக்கு. அதே தீட்டாவிலாம் வேகம் 0 ஆமா இல்லையே? ஏதோ ஒரு கோணம் மாறினாலும் தீட்டா விட அல்பா. அப்ப கொண்டே போட்டுருக்காங்களா? 0 போட்டுட்டேன்டா 0 சமன் இது ஏஜி 2 cos alpha minus 1 சமன் 0. சாரி 0 நீங்க என்ன போடாச்சு அவரு இல்ல நீங்க அல்பா கண்டா நம்ம அல்பா என்று அங்க 2 cos alpha சமன் 1 cos alpha சமன் half alpha சமன் 5/3 என்று. சோ இந்த அல்பா சமன் 5/3 இருக்கையில ஆற கண்டீங்கன்னா எல்லாம் முடிச்சு. அப்ப நான் என்ன செய்யறேன்டா தீட்டா is equal to alpha ஆக அது சமன் அல்பா சமனோட 5/3 ஆக மறுதாக r is equal to ஒரு r dash எங்க மறுதாக மாறுமா மாறாது? மாறும். என்ன அங்க உண்டு தீட்டா அல்பா அல்பா பைல ஆயிரம் பண்ணி போட்டுட்டீங்கன்னா r dash சமன் 2mg 3 cos 5/3 minus 1 அவ்வளவு r சமன் பண்ணுங்க. mg என்ன வருது? r சமன் mg. ரைட். காட்டுதுனா ரைட் ரைட். உலகம் விஷயம் விளங்கி நான் சொன்னது ஆன்சர் வந்து செக் பண்ணீங்கடா. எஸ் எஸ் சமன் எம்ஜி. ஓகே எல்லாம் பண்ணுறோம் சார் தம்பி. அடே இதுல என்ன கஷ்டம் கிடையாது? ஆப்பிளையும் ஒரு கஷ்டம் இல்ல வேலை கூட டோட்டல் வெயிட் என்ன செய்யாது
மாறாது. அதான் நடக்கிற விஷயம். கம்பைன் மேத்ஸ் தியரி என்னடா? கம்பைன் தியரி என்ன? 7ல் 5 செய்யலாம். அதாவது 2 கேள்வி கஷ்டம், அந்த 2 இது இல்லை. விளங்க சொல்றது சரிதானே? ரைட். நீங்கெல்லாம் தேடி பிடிச்சு உங்களுக்கு எது அதுல எது ஈஸியா செய்யணுமா செய்ய, நீங்க தேடி பிடிச்சு கஷ்டமான வேலையை செய்ய. சரி, ஓகே. அடுத்த கிளாஸ் பா.